இப்போ நம்ம வந்து செகண்ட் ஜென் ஸ்கேடா சிஸ்டம் வந்துட்டோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென் மாதிரி இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து ரிமோட் அதோட கனெக்டிங் யூனிட்ஸ்க்கு வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பிஎல்சிஸ் வந்து இதுக்கு வந்து கனெக்ட் ஆகிடலாம். ஸோ நாட் ஒர்க் independently. ஸோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இது கனெக்ட் ஆகிடலாம். ஸோ information sharing is possible. ஸோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கங்காட்டி இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த சிஸ்டம் வேணால் இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க முடியும். பட் யூசர்ஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் யூஸ் பண்ணுது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து இப்போ வந்து மல்டிபிள் பிசிஸோட பிஎல்சியோட கனெக்ட் ஆகிக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பாசிபிளாக இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் கனெக்ஷன் இருக்கும். கிளையன்ட் சிஸ்டம் சர்வர் சிஸ்டம் எது வேணால் யார்கிட்ட வேணால் இன்ஃபர்மேஷன் மாற்றிக்கலாம். லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் யூஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஜென் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்கேடா சிஸ்டமோட மெயின் கான்செப்ட் இதுதான். ஸோ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இருக்கும், அதில் வந்து டிஃப்ரெண்ட் பிஎல்சிஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் சர்வர் மூலிமா வந்து ரிமோட் டெர்மினல்ஸ்க்கு வந்து மேபி இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகலாம். அண்ட் அந்த பிஎல்சி வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகாமல் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து மற்ற பிஎல்சி கூடயும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ வந்து இங்கே சிங்கிள் வே மால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு சிஸ்டம் வந்து கேட்டு போனால் மொத்தமாக கேட்டு போயிருக்கிற கான்செப்ட் இங்கே இருக்காது. ஸோ மேபி அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம இங்கே குறையலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமில் வந்து நார்மல் நம்ம சொன்னோம் ஜஸ்ட் சிங்கிள் யூஸ் சிங்கிள் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிஎல்சியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது மொத்தம் போயிடும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட் பிஎல்சிஸ் கனெக்ட் ஆகிருக்காட்டி அது ஒரு 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 குரூப் ஆஃப் சர்வீஸாக மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்கேடா சிஸ்டம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம்.